குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 35. யோசியா பாஸ்காவை கொண்டாடுதல். பின்னர் யோசியா எருசலேமில் ஆண்டவருக்காக பாஸ்கா விழாவை கொண்டாடினார். முதல் மாதத்தின் 14ஆம் நாளில் அவர்கள் பாஸ்கா பலி செலுத்தினார்கள். அவர் குருக்களுக்கு அவர்களது பணிமுறையை பிரித்து கொடுத்து ஆண்டவரின் இல்ல பணியில் அவர்களை ஊக்குவித்தார். அடுத்து அவர் இஸ்ரேலர் அனைவருக்கும் போதனை செய்தவர்களும் ஆண்டவருக்காக தங்களையே தூய்மையாக்கி கொண்டவர்களுமான லேவியரை நோக்கி, இஸ்ரேல் அரசர் தாவீதின் மகன் சாலமோன் கட்டி எழுப்பிய திருக்கோவிலில் புனித பேழையை வையுங்கள். உங்கள் தோள்களில் அது ஒரு சுமையாக இருத்தலாகாது. இப்பொழுது உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவருடைய மக்களாகிய இஸ்ரேலுக்கும் பணி புரியுங்கள். இஸ்ரேல் அரசர் தாவீதும் அவருடைய மகன் சாலமோனும் எழுதியுள்ளவாறு குடும்ப வாரியாகவும் பகுதி வாரியாகவும் உங்களையே தயார் செய்து கொண்டு, நீங்கள் உங்கள் சகோதரராகிய மற்ற மக்களின் பிரிவிற்கு ஏற்ப பகுதி பகுதியாக திருத்தலத்தில் நில்லுங்கள். அங்கே பாஸ்கா பலி செலுத்தி உங்களையே தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் சகோதரர் மோசே மூலம் வந்துள்ள ஆண்டவரின் வாக்கிற்கு ஏற்ப வாழுமாறு அவர்களையும் தயார் செய்யுங்கள் என்று கூறினார். அங்கிருந்த மக்களின் பாஸ்கா பலிக்கென அவர்களின் எண்ணிக்கைப்படி செம்மறியாட்டு குட்டிகளும் வெள்ளாட்டு குட்டிகளுமாக மொத்தம் 30,000 காளைகள் 3,000 அரசர் யோசியா தம் உடைமைகளிலிருந்து அளித்தார். அவருடைய தலைமை அலுவலரோ மக்களுக்கும் குருக்களுக்கும் லேவியருக்குமாக தன்னார்வ காணிக்கை அளித்தனர். ஆண்டவரின் இல்ல தலைமை அதிகாரிகளான இலுக்கியா, செக்கரியா, எகிகேல் ஆகியோரும் பாஸ்கா பலிக்காக 2,600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் குருக்களிடம் அளித்தார்கள். மேலும் கொனனியா, அவருடைய சகோதரர்களான செமையா, நத்தனியேல், லேவியர் தலைவர்களான அசபியா, எயியேல், யோசபாது ஆகியோரும் பாஸ்கா பலிக்கென 5,000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் லேவியரிடம் அளித்தார்கள். அரசரின் கட்டளைப்படி குருக்கள் அவர்களுக்கு உரிய இடத்திலும் லேவியர் தங்கள் பிரிவின்படியும் நிற்க பாஸ்கா பலி தயார் செய்யப்பட்டது. அவர்கள் பாஸ்கா பலிக்குரிய ஆட்டுக்குட்டிகளை வெட்டினார்கள். குருக்கள் அவற்றின் குருதியை தங்கள் கைகளில் பிடித்து தெளிக்க லேவியர் அவற்றை தோல் உரித்தனர். மேலும் மோசேயின் நூலில் எழுதியுள்ளவாறு மக்கள் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்துமாறு அவர்களுடைய மூதாதையர் குடும்ப முறைமைப்படி ஆடுகளையும் காளைகளையும் பிரித்து கொடுத்தனர். பின்னர் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை திருச்சட்ட முறைமைப்படி தீயில் வாட்டினார்கள். புனித காணிக்கைகளை பானைகள், சட்டிகள், கொப்பரைகள் ஆகியவற்றில் சமைத்து மக்கள் எல்லாருக்கும் விரைவாக பகிர்ந்தளித்தார்கள். பின்னர் தங்களுக்காகவும் குருக்களுக்காகவும் பாஸ்காவை ஆயத்தம் செய்தார்கள். ஆரோனின் மக்களான குருக்கள் எரிபலியையும் கொழுப்பையும் இரவு வரை ஒப்புக்கொடுத்து கொண்டிருந்ததால் லேவியர் தமக்காகவும் ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்காகவும் பாஸ்கா உணவை ஆயத்தம் செய்தனர். மேலும் தாவீது, ஆசாபு, ஏமான், அரசரின் திருக்காட்சியாளரான எகித்தூன் ஆகியோரின் கட்டளைக்கு ஏற்ப ஆசாபின் வழிமரபினரான பாடகர் தமக்கு குறிக்கப்பட்ட இடத்தில் நின்றனர். ஒவ்வொரு வாயிலிலும் நின்ற வாயிற்காப்போர் தம் பணி முறையிலிருந்து வழுவவில்லை. ஏனெனில் அவர்களுடைய சகோதரரான லேவியர் அவர்களுக்காக பாஸ்காவை ஆயத்தம் செய்தனர். பாஸ்காவை கொண்டாடுதல், ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலிகளை செலுத்துதல் ஆகிய ஆண்டவரது வழிபாட்டு முறை அனைத்தும் அரசர் யோசியாவின் கட்டளைப்படி அந்த நாளில் ஆயத்தம் செய்யப்பட்டன.
அங்கிருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அப்பொழுது பாஸ்கா திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தனர். அன்றிலிருந்து புளிப்பற்ற அப்ப விழாவையும் 7 நாள்கள் கொண்டாடினர். இறைவாக்கினர் சாமுவேலின் காலந்தொட்டு இன்று வரை இஸ்ரேலில் இதுபோன்று பாஸ்கா விழா நடைபெற்றதில்லை. யோசியாவும் குருக்களும் லேவியரும் அங்கிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எருசலேம் வாழ் மக்களும் பாஸ்கா விழாவை கொண்டாடியது போல் இஸ்ரேல் அரசர்களில் எவரும் கொண்டாடியதில்லை. யோசியா ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் இப்பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. யோசியாவின் இறப்பு. இவை யாவும் முடிந்த பின், அதாவது யோசியா திருக்கோவிலை ஒழுங்குபடுத்திய பின், எகிப்திய மன்னன் நெக்கோ யூப்பிரதீசு ஆற்றின் பகுதியிலிருந்த கர்கெமிசு என்ற இடத்திற்கு படையெடுத்து வந்தான். யோசியாவும் அவனை எதிர்கொண்டு சென்றார். ஆனால் எகிப்திய மன்னன் அவரிடம் தூதரை அனுப்பி, யூதாவின் அரசே, உமக்கும் எனக்கும் என்ன? இன்று நான் உமக்கெதிராக படையெடுத்து வரவில்லை. மாறாக வேறு ஒருவனுடன் போரிடவே நான் செல்கிறேன். நான் இதனை விரைவாக செய்ய வேண்டுமென்று கடவுள் கூறியுள்ளார். என்னோடு இருக்கும் கடவுளை எதிர்ப்பதை நீர் நிறுத்திவிடும். இல்லையெனில் அவர் உம்மை அழித்து விடுவார் என்றான். ஆயினும் யோசியா தம் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் மாறுவேடத்தில் அவனோடு போரிட சென்றார். நெக்கோ மூலம் வந்த கடவுளின் வாய்மொழியை கேளாமல் மெகிதோ சமவெளியில் அவனோடு போரிட சென்றார். அரசர் யோசியாவின் மேல் வில் வீரர் அம்பெய்ய அவர்தம் அலுவலர்களை பார்த்து, என்னை உடனே அப்புறம் கொண்டு போங்கள், ஏனெனில் நான் பெரிதும் காயமடைந்துள்ளேன் என்றார். அவருடைய அலுவலர்கள் அவரை தேரிலிருந்து இறக்கி அவரது மற்றொரு தேரில் ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர் அங்கு இறக்கவே தம் மூதாதையரின் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டார். யோசியாவுக்காக யூதா எருசலேம் முழுவதும் துக்கம் கொண்டாடின. யோசியாவுக்காக எரேமியாவும் ஓர் இரங்கற்பா இயற்றினார். அவருக்காக புலம்பும் பொழுது அது எல்லா பாடகர்கள் பாடகியராலும் இன்று வரை பாடப்படுகிறது. இது இஸ்ரேலில் நிலையான நியமமாகி புலம்பல் என்னும் நூலில் காணக்கிடக்கிறது. யோசியா ஆட்சியின் மற்ற நிகழ்ச்சிகளும் ஆண்டவரின் சட்டத்திற்கு ஏற்ப அவர் செய்த பக்தி செயல்களும் தொடக்க முதல் இறுதி வரை எல்லாமே இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 36. யூதாவின் அரசன் யோவாகாசு. பின்னர் நாட்டு மக்கள் யோசியாவின் மகனான யோவாகாசை அவருக்கு பதிலாக எருசலேமில் அரசராக்கினார்கள். யோவாகாசு அரசனானபோது அவனுக்கு வயது 23. அவன் எருசலேமில் 3 மாதங்கள் ஆட்சி செய்தான். எகிப்திய மன்னன் அவனை எருசலேமில் பதவியிலிருந்து நீக்கினான். மேலும் 4000 கிலோகிராம் வெள்ளியும் 40 கிலோகிராம் பொன்னும் கப்பமாக நாடு செலுத்துமாறு அவன் ஆணையிட்டான். யோவாகாசின் சகோதரன் எலியாக்கிமிற்கு யோயாக்கிம் என்று எகிப்திய மன்னன் பெயர் மாற்றம் செய்தான். அவனை யூதாவுக்கும் எருசலேமுக்கும் அரசனாக்கினான். பின்பு நெக்கோ யோவாகாசை எகிப்திற்கு கொண்டு சென்றான். யூதாவின் அரசன் யோயாக்கிம். யோயாக்கிம் அரசனானபோது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். தன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் அவன் தீயென செய்தான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் அவனுக்கு எதிராக படையெடுத்து வந்து அவனை வெண்கல சங்கிலிகளால் கட்டி பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து சென்றான். அத்துடன் ஆண்டவரின் இல்லத்து பாத்திரங்கள் சிலவற்றை நெபுகத்நேசர் பாபிலோனுக்கு எடுத்து சென்று அங்கே உள்ள தனது அரண்மனையில் வைத்து கொண்டான். யோயாக்கிமின் பிற செயல்களும் அவன் செய்த அருவருப்பானவையும் அவனுக்கு எதிராய் காணப்பட்டவை
யாவும் இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவனுக்கு பின் அவன் மகன் யோயாக்கின் அரசனானான். யூதாவின் அரசன் யோயாக்கின். யோயாக்கின் அரசனானபோது அவனுக்கு வயது 18. எருசலேமில் அவன் 3 மாதம் 10 நாள்களே ஆட்சி செய்தான். அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். ஆதலால் அவ்வாண்டின் இறுதியில் மன்னன் நெபுகத்நேசர் தனது படையை அனுப்பி கைதியான அவனையும் அவனுடன் ஆண்டவரின் இல்லத்திலிருந்த விலையுயர்ந்த பாத்திரங்களையும் கொண்டு வர செய்தான். பின்பு அவனுடைய சிற்றப்பன் செதேக்கியாவை அவனுக்கு பதிலாக யூதாவுக்கும் எருசலேமுக்கும் அரசனாக்கினான். யூதாவின் அரசன் செதேக்கியா. செதேக்கியா அரசனானபோது அவனுக்கு வயது 21. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் அவன் தீயன செய்தான். ஆண்டவர் பெயரால் பேசிய இறைவாக்கினர் எரேமியா முன் தன்னை தாழ்த்தி கொள்ளவில்லை. எருசலேமின் வீழ்ச்சி. கட்டுப்பட்டிருப்பதாக கடவுளின் பெயரால் தன்னை ஆணையிட செய்த மன்னன் நெபுகத்நேசருக்கு எதிராக செதேக்கியா கலகம் செய்து இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றாமல் இருமாப்புற்று தனது இதயத்தை கடினப்படுத்தி கொண்டான். அதுபோல் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கி இருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம்முடைய மக்கள் மீதும் தம்முடைய உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து அவருடைய இறைவாக்கினர்களை இழித்துரைத்தார்கள். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. ஆதலால் அவர் அவர்களுக்கு எதிராக கல்தேயரின் மன்னனை படையெடுத்து வர செய்தார். அவன் அவர்களின் திரு உறைவிடமாகிய ஆண்டவரின் இல்லத்தில் அவர்களின் இளம் வீரர்களை வாளால் வெட்டி வீழ்த்தினான். இளைஞர் கன்னியர் என்றோ முதியோர் கிழவர் என்றோ எவர் மேலும் இரக்கம் காட்டாமல் எல்லாரையும் அவன் கையில் ஆண்டவர் ஒப்படைத்தார். கடவுளின் இல்லத்து எல்லா சிறிய பெரிய பாத்திரங்களையும் அதன் கருவூலங்களையும் அரசரிடமும் அவருடைய அதிகாரிகளிடமும் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் அவன் பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தார்கள். அங்கிருந்த அனைத்து மாளிகைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அழித்தார்கள். மேலும் வாளுக்கு தப்பியவர்களை அவன் பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பெர்சிய அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். நாடு ஓய்வு நாள்களை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா வாயிலாக ஆண்டவர் உரைத்த வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. யூதர்கள் எருசலேமிற்கு திரும்புமாறு சைரசு கட்டளையிடுதல். பெர்சிய மன்னர் சைரசு ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்குகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் பெர்சிய மன்னர் சைரஸின் மனதை தூண்டி எழுப்பினார். எனவே அவர் தமது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பெர்சிய மன்னராகிய சைரசு என்னும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு
நன்றி.